வெல்கம் டு நேச்சுரல் ப்ரெசன்ஸ் அன்ஃபில்டர்டு. இன்றைக்கி அன்ஃபில்டர்டில் வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட், எங்கள் ஊருக்கார பையன் அப்படின்னு நான் பெருமையாக சொல்லிக்குவேன். ஏன்னா எங்கள் ஊர் சேலத்தில் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கார். கிரிக்கெட்டில் இன்றைக்கி ஒரு பெரிய ஷைனிங் ஸ்டார், யார்க்கர் கிங், நட்டு அப்படின்னு செல்லமாக சொல்லப்படுவார். ஆனால் நட்ராஜன் அவருடைய பேர். இந்த நட்ராஜனுங்கிற பேர் ஏன் எனக்கு கனெக்ஷன்னா, எங்கள் அப்பா பேர் நட்ராஜன். வெல்கம். தேங்க்யூண்ணா. நம்ம ஊருக்கார் கண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குண்ணா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். சின்னப்பம்பட்டி எப்படி இருக்கு? போகிறீங்களா? ஊருக்கெல்லாம் போகிறதுக்கு டைம் இருக்கு? போகணும். இங்கே மேட்ச் இல்லாதட்டப்போ அங்கே தான் இருப்பேன். ஏன்னா அங்கே கிரவுண்டு பாய்ஸ் இருக்கானுங்களே, ஸோ அப்பப்போ போய் பார்த்துட்டு வருவேன். ஓகே. நம்ம ஊர் பசங்க தான் பேசவே மாட்டோமே, ஷை டைப்பு வேறு. கரெக்டு. ஸோ அதனால் மெயினாக அவங்கக்கிட்ட கம்யூனிகேஷன் பற்றி பேசுவேன் நிறையா. வந்து என்கிட்ட பேசு அப்படின்னு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு என்னதில் பழையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் ஒன் வேர்ட் ஆன்சர் தான் இருக்கும். ஓகே. கேள்வி கேட்டால் தான் பதில் சொல்லுவேன். நானாக பேசினேன்னா பேச மாட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ அப்படியே காலேஜ் ஸ்கூல் எல்லாரும் போய் பேசி சரி நம்ம நாலேஜ் தானே அப்படி கொண்டு போய் சேர்க்கலாம் பசங்களுக்குள்ளே. அதுலேருந்து யாரோ ஒருத்தன் வந்தாலும் அப்படி பிடிச்சிட்டு வந்துடும்ல. கண்டிப்பாக. நமக்கு எல்லாருக்குமே வந்து அந்த முதல்ல அந்த ஏர் யார் ஓட்டிகிட்டு போகிறாங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த பூனைக்கு யாராவது ஒருத்தருங்க மணி கட்டிட்டு அப்புறமே எல்லாம் தெரியுமா வந்துடுவோம். ரைட்டா? ஸோ எந்த மூமெண்ட்டில் கண்டு உங்களுக்கு வந்து இந்த கேம் மேலே ஒரு லவ் வந்துச்சு? கிரிக்கெட் வந்து எனக்கு ஊரில் இந்த மாதிரி இருக்குன்னு தெரியாதுங்கண்ணா. இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ஸ் ஆடி போகணும். இந்த சென்னையில் இந்த மாதிரி லீக் இருக்குது. சென்னையில் வந்து 6th டிவிஷன்லேருந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டிவிஷன் வரைக்கும் இருக்குது. ஸோ அதில் தான் வந்து அப்போ முன்னாடி இருக்கிற எல்லா இந்தியன் கிரிக்கெட்டர்ஸும் ஆடுவாங்க. கிளப்பு எம்ஆர்எஃப்னு, இந்தியா சிமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் கெம்ப்ளாஸ்ட், இந்த மாதிரி நிறையா கிளப்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதில் ஆடி பர்ஃபார்ம் பண்ணால் தமிழ்நாடுக்கு ஆடலான்னு எனக்கு தெரியாது. நான் இப்படிலாம் வரும்னு எனக்கும் தெரியாது. எனக்கு நம்ம ஊரில் டென்னிஸ் பால் ஆடி தான் அதுதான் எனக்கு பிடிக்கும். அதில் தான் எனக்கு அதை தாண்டி போனதில்லை நானும். இப்போ சேலத்தில் தாண்டி நான் எங்கேயும் போனேன்னா டென்னிஸ் பால் தவிர எங்கேயும் போனதில்லை. ஸோ அந்த டென்னிஸ் பால் ஆடி பழக்கமானதுனால எனக்கு எங்கள் அண்ணா மூலிமா அவர் ஃப்ரெண்டு அப்படியே ஒரு சான்ஸ் வாங்கி கொடுத்தாரு. ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் சென்னை வந்தீங்க. சென்னை வந்து 2010 வந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி காலேஜில் வந்து இப்போ நான் ஏவிஎஸ் காலேஜ் தான் படித்தேன். ஸோ அப்போ வந்து நான் யூனிவர்சிட்டிலாம் ஆடியிருக்கேன். சூப்பர். ஸோ அங்கே ஆடியிருக்கேன். பட் இந்த மாதிரி நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு இடத்துல நான் வந்து கண்டினியூவாக ஆனதில்லை. சென்னைக்கு ஃபஸ்ட் டைம். எனக்கு ரொம்ப பயம் வேறு. பயங்கரமாக பயன்படுத்தும். ஏன்னா நம்ம வந்து கிராமத்துலேருந்து வந்த பசங்க. ஏன்னா நைட்டு வந்துட்டு பஸ்ஸில் தான் வரணும். அப்போல்லாம் அந்த 8 மணி நேரம் பஸ்ஸு அந்த மாதிரி தான் இருக்கும். அதை தவிர எனக்கு வர்றதுக்கான சோர்ஸும் கிடையாது. ஸோ அதில் வந்துட்டு கோயம்பேடு பக்கத்தில் ஒரு பாத்ரூம் இருக்கும், நார்மல் இது 10 ரூபா கொடுத்தா அங்கே குளிக்கலாம். ஸோ அங்கே குளிச்சுட்டே அப்படியே டேரெக்டாக சென்ட் பீச் போவேன். அங்கே தான் எல்லா மேட்ச் எனக்கு. ஸோ அங்கே வந்து நான் 4th டிவிஷன் ஆடினேன் பிஎஸ்என்எலுக்கு. ஸோ அங்கே சத்யநாராயண ராவுன்னு ஒருத்தரும், டிஎம்எஸ் சார், அப்புறம் கெனத் வேடு, இவங்கெல்லாம் வந்து கோச். பசங்களை பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணுவாங்க. அதுலேருந்து தான் அப்படியே ஸ்டார்ட் ஆச்சுன்னா என்னோடய கெரியர். எனக்கு எல்லாமே உறுதுணையாக இருந்தது எங்கள் அண்ணா ஜெயபிரகாஷ்னு ஒருத்தர். ஏன்னா அவர் தான் என்ன ஃபஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிச்சதே ஒரு ஆப்ஷன் இருக்குடா அப்படின்ட்டு. அவர் தான் சொல்கிறாரு. டென்னிஸ் பால் தான் ஆடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 12th முடிச்சதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து கேட்டார், பையனை நான் பார்த்துக்கிறேன் கொடுத்துன்னு. அவன் நல்லா இருந்தால் சரின்னு அப்படியே கொடுத்துட்டாங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அவர் தான் பார்த்துக்கிறாரு. அங்கேருந்து நீங்கள் இந்த லெவலுக்கு வருவீங்கன்னு நீங்களே எதிர்பார்க்கல. ஆனால் நம்ம எந்த ப்ரொஃபஷனில் எந்த உயரத்துக்கு நம்ம வந்தாலும் ஏதாவது ஒரு மூமெண்ட்டில் வந்து ஒரு ஃபெயிலியரோ இல்லாட்டி ஒரு சக்ஸஸோ நம்மளை வந்து கியர் அப் பண்ணும். கரெக்டுங்களா? அப்படி ஆரம்பிக்கும்போது எந்த மூமெண்ட்டில் வந்து இல்லைடா நம்ம பிடிச்சாகணும்டா, நம்ம இன்டர்நேஷ்னல் ஆடுறேன்டா அப்படிங்கக்கூடிய அந்த ஃபயர் வந்துச்சு? எனக்கு அப்படியே எதுவும் தோணலை. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஆடி 4th 2nd டிவிஷன் அப்படி ஆடி 1st டிவிஷன் வந்ததுக்கப்புறம் தமிழ்நாடு ஆடினா போதும் அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் தாட். ஏன்னா ரொம்ப பெரிய விஷயம். அந்த நான் ஆடினது 2014. அப்போ எல்லா இந்தியன் கரண்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஆடிட்டு இருந்த டைமு. ஸோ நான் சின்ன பையன் அப்போ தான். ஸோ அப்படிங்கிறப்போ சின்ன பையன் தான் சொல்லுங்கள். அப்படிங்கிறப்போ ரொம்ப நர்வஸ் வேறு. ஏன்னா இவங்க கூட எங்கள் லீக்லாம் ஆடுறேன். பட் பெரிய டோர்னமெண்ட் இல்லை, அது ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் ஆடுறது, அது பயங்கரமான ஃபீல் இருந்தது. அதெல்லாம் ஃபஸ்ட் டைம் அப்போ தான் ஃப்ளைட்டில் போகிறேன். அவங்க தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃப்ளைட்டில் எப்படி உட்காரணும் கூட தெரியாது. ஸோ அந்த சீட் ஃபீல்ட் அதெல்லாம் கூட தெரியாது. நான் கேட்டுட்டு எல்லாமே பண்ணுவேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன். அந்த ஃபெயிலியர் எப்போ வந்துச்சுன்னா அடுத்த வருஷமே எனக்கு வந்துருச்சு. ஸோ என் பவுலிங்கில் வந்து சஸ்பெக்ட் ஆக்ஷன் சொல்லிட்டாங்க. ஸோ த்ரோன்னு ஆக்ஷன் வந்து ஆமாம் இந்த டிகிரி ஏதோ சொல்லுவாங்க, அதே 16 டிகிரி அதை சொல்லுவாங்க.
ஏன் திடீர்னு அப்படி சொல்லிட்டாங்களே, இப்போ தான் கெரியர் ஆரம்பித்த மாதிரி இருந்தது, முடிஞ்சிருச்சு அப்படின்னு. ஸோ இன்ஜூரினா பிரச்சனை கிடையாது, ரெக்கவரி ஆகலாம். ஒரு மாதிரி இந்த மாதிரினா மன உளைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும், மென்டல்லாம் ஸ்ட்ரென்த்து போயிடும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஸோ என் கூட நான் எப்பயுமே நான் ஒரு நான் எங்கே போனாலும் சொல்லுவேன், நல்ல நண்பர்கள் இருந்தால் அது என்ன நடந்தாலும் அவங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க. அதாவது நான் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டதுலேருந்து அவங்க இருக்காங்க, கோல் தொடுத்து தூக்கி விட்டுட்டே இருந்தாங்க. 4th டிவிஷன் வந்தீங்க, விளையாட ஆரம்பிச்சிங்க. இப்போ கரியரில் வந்து நடராஜன்னா வந்து இன்டர்நேஷ்னலாக எல்லாருக்கும் தெரியும். உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, ஒரு டெத் ஓவரில் என்ன ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படிங்கிறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமை. ஏன்னா கொண்டலாம்பட்டி இப்போ அந்த மாதிரி ஊர்லேருந்து வந்துட்டு நம்ம ஊர்லேருந்து ஒரு பையன் வந்து இன்டர்நேஷ்னலாக ஷைன் பண்ணுறான் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ப்ரௌடாக. நான்லாம் ஆனந்த கண்ணீர் விட்டு பார்த்தேன். இந்த ஆஸ்திரேலியா நீங்கள் டூர் முடிச்சுட்டு வரும்போது நம்ம ஊரில் உங்களுக்கு ஒரு வெல்கம் கொடுத்தாங்களே, அதெல்லாம் பார்த்து அப்படியே பிரமிச்சு போயிட்டேன். எங்கள் அப்பாலாம் இருந்திருந்தாருன்னா வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருப்பார். ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஆவிட் கிரிக்கெட் வாட்சர், டென்னிஸ் அண்ட் கிரிக்கெட் நல்லா பார்ப்பார். என் பேர் கொண்டு ஒரு பையன் இந்த அளவுக்கு சாதிச்சிருக்கானேன்னு சந்தோஷப்பட்டிருப்பார். அந்த டைமில் அவர் இல்லை. பட் இந்த நம்ம கரியரில் கண்ணு ஏதாவது ஒரு மூமெண்ட்டில் ஒரு சக்ஸஸோ ஃபெயிலியரோ நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயத்த சொல்லிக் கொடுக்கும், அதுக்கப்புறம் பெரிய உந்துதலை கொடுக்கும். அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு மூமெண்ட் இருந்துச்சு? நான் தான் ரஞ்சி ட்ராஃபி 2014 ஆனேன். அதுக்கப்புறம் ஒரு சஸ்பெக்ட் ஆக்ஷன் வந்துச்சு. ஸோ அது வந்து இருக்கிறதுலையே ரொம்ப பெரிய விஷயம் அதுதான். ஏன்னா மன உளைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும், மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்காது, ஃபிசிக்கலாகவும் இருக்க மாட்டோம். ஏன்னா அது என்ன சொல்லுவாங்க, அது சரி பண்ண முடியாது. அது 1 வருஷம் ஆச்சு. நான் அது 20 வயசில் தான் நான் கிரிக்கெட்டை ஆரம்பித்தேன். டென்னிஸ் பால்லேருந்து 20 வயசில் தான் கிரிக்கெட் பால்னு என்னென்னு தெரியும். ஸோ அப்படி ஆரம்பித்து திடீர்னு மாற்றணுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. கரெக்டு. ஸோ அது மாற்றுறப்போ சின்ன சேஞ்ச் தான். ரன்னப்பில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணேன், லோடிங்கில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணேன். அதுக்கே நிறையா இன்ஜுரிஸ் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த டைமில் மென்டல் ஸ்ட்ரெயின் அப்போல்லாம் இருக்கிறப்போ நான் சொல்லுவேன், ஊர்லலாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, எங்கள் அண்ணா, அப்புறம் இங்கே இருக்கிற கோச்சஸ் எல்லாருமே சூப்பராக என்னை வந்து மோட்டிவேட் பண்ணாங்க. இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, பண்ணு அப்படின்னு. நான் வந்து ஒரு விஷயத்தை எப்படியுமே ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்பேன்னா, யாராவது என்கரேஜ் பண்ணனா நான் வந்து 200% பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஆள் நான். ஓகே. ஸோ நான் அப்படி தான் வளர்ந்தேன். எங்கள் அண்ணா எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்புறம் எங்கள் கோச்சஸ் எல்லாருமே இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லைடா, நான் இருக்கேன் பண்ணுறேன் அப்படிம்பாங்க. ஸோ அப்போதுமே நம்ம ஊர் வில்லேஜ்லேருந்து வர பசங்களுக்கு மெயின் திங் வந்து மோட்டிவேஷன் தான். மோட்டிவேஷன், கான்ஃபிடன்ஸ் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், திறமையெல்லாம் நல்லா இருக்கும். அதை ஓப்பன் அப் பண்ணுறதுலையும் அதை ப்ரூவ் பண்ணி காட்டுங்கிறப்ப கொஞ்சம் பயம் வந்துடும், தயக்கம் வந்துடும். கண்டிப்பாக. அதுக்கப்புறம் டிஎன்பிஎல்னு ஒன்று வந்துச்சு. ஸோ நான் எப்படியாவது தமிழ்நாடுக்கு ஆடணும், இதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும், அந்த சஸ்பெக்ட் ஆக்ஷனை கிளியர் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நான் நல்லா ஆடணும் அப்படின்னு ஒரு வெறி இருந்தது, செம்மையாக இருந்தது. அதில் நல்லா பண்ணியே ஆடணும். அப்போ தான் நான் வந்து 6 பாலுக்கு அந்த ஏர்கர் போட்டு தமிழ்நாடுக்கு வந்து ரஞ்சி ட்ராஃபி ஃபுல்லாக ஆடி 2020 ஆடினேன். அதுக்கப்புறம் தான் ஐபிஎல் ஃபஸ்ட் டைம் செலக்ட் பண்ணாங்க. அதெல்லாம் செம்ம மூமெண்ட். சன்ரைசர்ஸ் இல்லை அப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் கிங்ஸ் 11 பஞ்சாப். 2017 பெரிய விஷயந்தான். அப்போது எனக்கு இதில் என்ன பெரிய விஷயம் கற்றுக்கணுன்னா வந்து இந்த சஸ்பெக்ட் ஆக்ஷனுங்கிறது வந்து ஆக்ஷன் மட்டும் சஸ்பெக்ட் கிடையாது, நம்மளோடைய இன்டெகிரிட்டி ஒருத்தங்க வந்து கொஸ்டின் பண்ணுறாங்க, டவுட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ நம்ம மோரலாக அப்படியே உடஞ்சிருவோம். கண்டிப்பாக. இப்போ அதுலேருந்து நம்ம வெளியில் வரணும்னா ஃபிசிக்கலாக கூட நம்ம அதை தேத்தி கொண்டு வந்துடலாம். ஆனால் மென்டலி ஒரு டென்ட் வருதுல்ல, அது வந்து நம்மளுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல என்னடா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வருஷம் கழிச்சு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு. பட் அதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்தால் தான் உண்மையிலேயே அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது. அதுக்கு என்னன்னா, அதுக்கு தேங்க்ஸ் யாருக்கு பண்ணணும்னா கூட இருந்த நண்பர்கள் தான். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற கோச்சஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாரையும் பிடிக்கும். அவங்க நான் எந்தெந்த இடத்துலலாம் ஸ்ட்ரகிள் ஆகணும் எல்லா இடத்துலையும் மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து தன்னம்பிக்கையும் ஊட்டி வளர்த்தாங்க. அப்படியே இந்த முடியுண்டா, கண்டிப்பாக பண்ணு, உங்கள்கிட்ட ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்லாம். ஸோ அது போதும் எனக்கு. நான் பண்ணுற வேலையை பண்ணுறேன், ஆனால் ஆனஸ்ட்டாக உண்மையாக பண்ணுறேன். அது கிடைக்கிறதும் கிடைக்காது நம்ம கையில் கிடையாது. ஸோ நான் எஃபர்ட் போடுறேன், அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்புறம் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு தாட் வந்து அதுக்கப்புறம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த கிங்ஸ் 11 அதெல்லாம் ஆடி ஐபிஎல்க்கு வந்தீங்க. அதுக்கப்புறம் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. ஓகே. இன்னும் உங்கள் மைண்டில் எப்போவுமே யாராவது ஒரு மென்டரோ இல்லாட்டி ஒரு கோச்சோ சொன்ன ஒரு விஷயம் இன்றைக்கி வரைக்கும் என் மைண்டில் இது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்குண்ணா, இது வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன், எவ்ரிடே இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கா? எங்கள் அண்ணன் சொன்ன விஷயந்தான். என்ன சொன்னாருங்க? இது வந்து மனதைரியத்து ஒன்று, தன்னம்பிக்கை ஒன்று சொல்லியிருந்தார். இன்னொன்று என்னென்னா, நீ எங்கே போனாலும் நம்ம எப்படி வளர்ந்தியோ அப்படி தான் இருக்கணும், எல்லாருக்கிட்டையும் மரியாதை கொடுத்து பேசணும், தன்னடக்கத்தோடு இருக்கணும்னு சொன்னார். அது இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அது நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க. நீங்கள் வந்திருந்து பேசுகிறேன், நீங்கள் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருந்தீங்க. நான் கொஞ்சம் லேட்டாக வந்தேன், அது கூட நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறீங்க. அதுலேயே உங்களுடைய பெரிய என்ன இருக்குது, உங்களுக்கு சில வேலை இருந்திருக்கும், நீங்கள் எங்கேருந்தே வரீங்கன்னு இப்போ சொல்கிறீங்க. எனக்கு அந்த ரீசன் தெரியுமா? நான் கோவப்படுறதுனால நான் இப்போ லேட்டாக வந்திருந்தா
கிரிக்கெட் பற்றி பேசும்போது எனக்கு இன்னும் ஒரு விஷயம், இந்த நீங்கள் வந்து இந்த பையனுக்கு வந்து இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்ட உடனே அப்பா அம்மாவோட ரியாக்ஷன் என்னவாக இருந்தது? அம்மாவுக்கு கிரிக்கெட் பற்றி தெரியாது. அப்பா ஓரளவுக்கு கிரிக்கெட் பார்ப்பார். அவர் அந்த காலத்துலேயே சச்சின் ஃபேன். ஸோ அந்த கால கிரிக்கெட் பார்ப்பாங்க. எங்கள் வீட்டில் டிவி கிடையாது. அப்போது பக்கத்தில் சலூன் கடை இருக்கும், எப்போவுமே அங்கே தான் இருப்போம். ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தாலும் ஏன்னா டிவி பார்க்குறதுக்கு ஒரே இடம். பிபிஎல் டிவியா? அதே தான், அந்த வெள்ளை கலர் டிவி. அப்படி இருப்பார். போய் பார்ப்பார். சச்சினை விட்டானா எல்லோரும் ஆஃப் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க. ஸோ அப்படி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் சேவாக் பிடிச்சி அதுக்கப்புறம் அப்படி பார்த்தாங்க. அம்மாவுக்கு தெரியவே தெரியாது என் பையன் அடிப்படாமல் ஆடணும், அது போதும் அடிப்படாமல். இப்போ வரைக்கும் அதான் சொல்லுவாங்க. அதனால தான் நீங்கள் பவுலர் ஆகிட்டீங்களோ? அதனால தான் இவ்வளோ இன்ஜுரி ஆகிருக்கேன். ஓகே, சாரி. பேட்ஸ்மேன் தான் எவ்வளோ நாளும் சர்வே இல்லைண்ணா. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் நம்ம இன்ஜுரிங்கிறது ரிக்கவரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இன்னொன்று எனக்கு கிட்டத்தட்ட 4 இன்ஜுரி ஆயிடுச்சு. எல்போவில் ஒரு சர்ஜரி, ஃபிங்கரில் ஒன்று, இங்கே ஒன்று, ஷோல்டரில் ஒன்று, எல்லாமே லெஃப்ட் சைட் தான். வயசான உங்களோட லோடு ஃபுல்லாக ஹெவி லோட் ஃபுல்லாக உங்களோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் பவுலருங்கனால அங்கே தான் இருக்கும். இம்பாக்ட் ஃபுல்லாக இந்த பக்கமே வரதுக்கு வாய்ப்பு இங்கேயும் வரும். ஏன்னா இதில் வர்றது இதுலேயும் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா லேண்டிங் லேக் தான். ஆமாம். ஸோ அதுலேயும் வரும் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஜுரி வராது இடமே கிடையாது. அஜித்தோட ஸ்டோரி மாதிரி இருக்குது. நம்ம கூட கம்பேர் பண்ண அவர் அத்தனை ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு. ஆமாம், நான் 4 தான் பண்ணியிருக்கேன். பட் உங்கள் ஸ்போர்ட்ஸ் மேனுங்கிறது ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஃபீல்டில் இறங்கணும், ஆக்ஷனில் இருப்பீங்க, மசிலுக்கு லோடு கொடுத்துட்டே இருப்பீங்க. அதுவும் சில நேரங்கள் வந்து அவங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னென்னா இன்றைக்கி 10 ஓவர் தான் போடுவேன்னு நீங்கள் போயிருப்பீங்க. ஆனால் அன்றைக்கி 20 ஓவர் கூட போட வேண்டியிருக்கும். இன்னொரு பவுலர் யாராவது இன்ஜுரி ஆகிட்டால் அந்த லோடு உங்கள் மேலே தான் வரும். ஸோ அதுக்காக சொன்னேன். பட் அம்மாவோட ரியாக்ஷன் என்னவாக இருந்தது? ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஐபிஎல்ல செலக்ட் ஆகிட்டீங்க, உங்களுக்கு இவ்வளோ பணம் தராங்க, அதெல்லாம் சொன்னீங்களா? நான் வந்து அந்த செலெக்ஷன் ஆனப்போ நான் இங்கே இல்லை, ஊரில் இல்லை, சென்னையில் இருந்தேன். எனக்கு மேட்ச் இங்கே, அதான் சொன்னல கார்ப்பரேட் மேட்ச் அப்படி அங்கே அதில் இருந்தேன். இதெல்லாம் போயிட்டாங்க, மீடியா எல்லாமே போயிட்டாங்க. ஓ, அப்போ கூட தெரியாது உங்களுக்கு? எங்கள் வீட்டில் தெரியாது, எனக்கு தெரியும். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு தெரியாதுல்ல. திடீர்னு இவ்வளோ பேர் வராங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரில. வந்து பேட்டி எடுக்கிறாங்கல்ல, நான் அப்போ தான் பார்த்தேன், பேட்டியில் தான் பார்த்தேன். எங்கள் அம்மா உட்காந்து அழுதுட்டு இருந்துச்சு, இவ்வளோ கஷ்டப்பட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, அவங்க வந்து பையன் இவ்வளோ தூரம் போயிருக்கான், பட் எனக்கு தெரிஞ்சு அவன் அடிப்படாமல் இருக்கணும் அப்படின்னு தான் எல்லா அம்மாவும் நினைக்கிறாங்க. அப்பா நல்லா பண்ணுறா, அதுதான் ஒரு வார்த்தை சொன்னார். ஓகே, ஸோ ஐபிஎல் வந்துட்டிங்க. ஐபிஎல் வந்து உங்களுடைய யார்க்கர், உங்களுடைய ஸ்கில்ஸ் எல்லாம் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் செலக்ட் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு இடத்துல படித்தேன், ஆக்சுவலி த ஃபஸ்ட்டு டெபியூ கிரிக்கெட்டர், ஒரு டெபியூலே வந்து 3 ஃபார்மேட் விளையாடின பிளேயர் நீங்கள் தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதாவது T20 ஆடுறீங்க, 50 ஓவர்ஸ் மேட்ச் ஆடுறீங்க, அப்புறம் டெஸ்ட் மேட்ச் ஆடுறீங்க, அதுவும் ஆஸ்திரேலியன் சாயிலில். அது எப்படி நடந்தது? அது அந்த ப்ராசஸ் உங்களை பிக் பண்ணது மெயினாக T20 தான் எடுத்தாங்க இல்லையா? ஆமாம், அதுக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து வருண் சக்கரவர்த்திக்கு பதிலாக தான் எடுத்தாங்க. நான் வந்து நெட் பவுலராக தான் இருந்தேன் டீமில். இது வந்து எப்படி நடந்ததுன்னா, ஃபஸ்ட் வருஷம் அந்த கிங்ஸ் 11 பஞ்சாபில் இருந்தேன். அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த வருஷம் இன்ஜுரி, எனக்கு எல்போவில் சர்ஜரி, 1 வருஷம் அவுட்டு. அதுக்கப்புறம் SRH எடுத்தாங்க. அதுக்கு வருஷமும் எனக்கு வந்து ஃபிங்கரில் அடிபட்டு அதுவும் ஆட முடியல. 2 வருஷம் உட்காந்துருந்தேன். 2 வருஷம் என்ன பண்ணேன்னா, நல்லா லேர்ன் பண்ணேன். புவி பாய் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுவார், புவனேஷ்குமார். அவரும் நானும் நல்ல ரேம்ப்பு. அதுக்கப்புறம் ரேப்போ இருக்கும் உங்களுக்கு செம்ம. அவர் விவிஎஸ் லக்ஷ்மண் சார், அதுக்கப்புறம் முரளிதரன் சார், அப்புறம் மேனேஜ்மெண்ட் எல்லாருமே நல்லா இது. ஒரு குரூப்பே ஒரு 15 பேர் தமிழில் இருப்போம் அங்கே. அதுக்கப்புறம் வாஷி வந்தான், விஜய் சங்கர் இருந்தான், எல்லாம் நல்லா நான் சூப்பராக போவோம். ஸோ அங்கே 2 வருஷம் உட்காந்தேன். அதுக்கப்புறம் 2020 தான் நீங்கள் சொன்ன விஷயம் எல்லாமே நடந்தது. 2010 வரீங்க அந்த கிரிக்கெட்டுக்கு. அப்புறம் 2020 தான் எல்லாமே நடக்குது. ஒரு 10, ஆனால் பட் அந்த 10 வருஷம் அதுக்கான ஒரு ஃபவுண்டேஷன் போட்டுருக்கீங்க. கண்டிப்பாக. ஏன்னா அந்த வருஷம் தான் எல்லாருக்கும் பேட் டைம், கோவிட் வந்த டைம். எனக்கு அந்த வருஷம் தான் பெஸ்ட்டு டைமு. ஏன்னா ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் 6 மாதம் ஊரில் இருந்தேன். ஊரில் இருந்து ட்ரைனிங் பண்ணி, அந்த கேன் ட்ரைனிங்லாம் இருக்கும். என் வீட்டில் ஜிம்மு கிடையாது, எதுவும் கிடையாது. இந்த கேன் இருக்குல்ல, 25 லிட்டர் கேன், வாட்டர் கேன், அதை வச்சுட்டு தான் டெய்லியும் ஓடி ப்ராக்டிஸ் பண்ணுவேன், அதில் பண்ணுவேன். ஒரு 6 மாதம் ட்ரைனிங் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த ஐபிஎல் வந்து அங்கே நடந்தது, துபாயில். ஸோ அங்கே எனக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. அவர் சொன்னார், புவி பாய் தான் சொல்லியிருக்கார், என்னோட பெட்டர் அவன் ஆடுவேங்க அப்படின்னு. அவர்லாம் இவ்வளோ பெரிய லெஜண்ட் தெரியுங்களா, சான்ஸே இல்லை. எனக்கு தெரியாது, என்னோடய டீம்மேட்ஸ் ஒருத்தர் சொன்னார், அவனை ஆட வைங்க அப்படின்னு. அப்புறம் அவர் இடையில இன்ஜுரி ஆகிட்டார், அந்த சீசன் இல்லை. அதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாருமே ஆடினோம். செம்மையாக இருந்தது அந்த சீசன். அதில் தான் நான் நிறைய ஏர்கர் போட்டிருப்பேன். கரெக்டாக நாக் அவுட் RCB மேட்ச்னு நினைக்கிறேன். அப்போ தான் என் பொண்ணு காலையில் 10:30 மணிக்கு பிறக்கிறா.
அந்த தருணம் நான் கேட்டுட்டு இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்லிவிட்டு நான் யார்கிட்டையும் சொல்லலை வெளியில், என் டீம்மேட்ஸ்க்கு சும்மா எங்கள் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் சொல்லிட்டேன், ஃபாரினர்ஸ்க்குலாம் யாருக்கும் பெருசாக சொல்லலை. ஸோ அந்த மேட்ச் நாங்கள் வின் பண்ணிட்டோம். ஸோ அந்த மாதிரி தான் ஏபிடிசி விக்கெட் எடுப்பேன் அந்த ஏர்கரில். அது இன்னும் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க ரொம்ப பிடிக்குன்னு. ஸோ அந்த மேட்ச் வின் பண்ணதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிய வச்சது வந்து வார்னர் தான். அவர் தான் வந்துட்டு ஆமாம் கேப்டனா அப்போ கேப்டன். அங்கே வந்து செமிஃபைனல்ஸ் போயிடுவோம். அப்போ சொன்னார் நட்டோட குழந்தை பிறந்திருக்க அந்த வெற்றி அப்படின்னு. அப்போ தான் சொல்லுவார், எல்லாருக்கும் தெரியும், அப்போ தான் விஷ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மேட்ச்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து இந்தியா கால் வந்து நெட் பவுலராக வர அப்படின்னு. சரி நான் போய் எங்களுக்கெல்லாம் தெரியாது, இது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இப்போ இந்த கம்யூனிகேஷன் வந்து இப்போ பிசிசிலேருந்து யார் உங்களுக்கு கூப்பிட்டு சொல்லுவாங்க? மேனேஜ்மெண்ட் இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்காங்கல்ல. அப்படியா? இப்போ ஐபிஎல்ல எப்படி ஒரு செட்டப் மேனேஜ்மெண்ட் இருக்காங்களோ அது மாதிரி அங்கே பெருசாக வச்சுருப்பாங்க. ஓகே, இல்லை அதுலேருந்து இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் அவங்களுக்கு கால் பண்ணி சொன்னார்ல, அவர் யார்? அவர் பேர் தெரியல. அது பேர் தெரியல. ஆனால் ஒரு கால் வந்துச்சு, இல்லை யாராவது ப்ராங்க் பண்ணிடக்கூடாதுல்ல, அதுக்காக கேட்டேன். இல்லை கால் வரல, லிஸ்ட்டு வந்துச்சு. ஸோ எப்போவுமே கால் வராமல் ஃபஸ்ட்டு அந்த டீமோட இது தான் லிஸ்ட்டு. ஓகே, எனக்கு கால்லாம் வரல. என்னை பற்றி என்ன ஆகிட்டீங்கன்னு லிஸ்ட்டு ஃபிட்டாக இருக்கானா இல்லையான்னு ஃபிசியோகிட்டையும் எல்லாருக்கிட்டையும் கேட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த டீமோட லிஸ்ட்டு வரும். ஸோ அதில் வந்து நான் இருந்தேன். அப்போ தான் தெரியும் நெட் பவுலராக கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு. செம்ம ஹாப்பி. அங்கே போய் அவங்க கூட ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு, நிறையா லேர்ன் பண்ணலாம். அது இவ்வளோ பெரிய பிளேயர்ஸ் கூட நம்ம போகிறதே பெரிய விஷயம். எங்கேருந்தோ எங்கேயோ போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் சுற்றி பார்க்கலாம். அங்கேருந்து ஃபஸ்ட் டைம் நாங்கள் வெளியூர் போகிறோம். நிறைய பார்த்துருக்கேன். நீங்கள் வந்து கூலர்ஸ்லாம் போட்டுட்டு அதுதான் பயங்கர கமெண்ட் பண்ணி மெல்பர்ன்லாம் நீங்கள் எடுத்த ஃபோட்டோலாம் நான் பார்த்துருக்கேன். நானும் வாஷியும் தான் அங்கே எப்போ போனாலும் எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போவேன். எனக்கு அவ்வளோ பேச தெரியாது. ஸோ வாஷி தான் என்னை கூட்டிகிட்டு போவான். எங்கே போனாலும் நானும் வாஷி தான் போவோம். ஸோ இப்போ திடீர்னு இங்கேருந்து நான் கிளம்புறதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி இவன் இன்ஜுரி ஆகிட்டான், வருண் சக்கரவர்த்தி. அதுக்கு பதிலாக தான் நீ 2020 இருக்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. சரி ஓகே 2020 தானே. அதுக்கப்புறம் ஒன் டே எல்லாம் நெட் பவுலராக முடிச்சுட்டு நம்ம கிளம்பிடலாம், நான் ஜாலியாக ஊர் சுற்றலாம் அப்படின்னு. அப்போ தான் ஒவ்வொன்றா அப்படியே நடக்குது. எல்லோரும் ஒருத்தர் இன்ஜுரி ஆகிட்டே வராங்க. நான் ஃபஸ்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணதே அந்த ப்ராக்டிஸ் ஜெர்சி வந்து வாங்கி போடுவேன், அந்த லோகோ. அந்த ஃபோட்டோ இன்னும் இருக்குது என்கிட்ட. அதை பயங்கரமாக அந்த ஃபீல் பண்ணேன். நான் மேட்ச் ஜெர்சி கூட அவ்வளோ ஃபீல் பண்ணதில்லை, அந்த ப்ராக்டிஸ் ஜெர்சி. அந்த லோகோ ரொம்ப பிடிக்கும், அது பிடிக்கும். அதுமாரி தமிழ்நாடு லோகோ ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அது லைக் இந்த ஃபஸ்ட் டெலிவரி போட்டப்போ லைக் இந்த மூமெண்ட், டேய் நீ இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டர் ஆகிட்டடா, திஸ் இஸ் யுவர் ஃபஸ்ட் டெலிவரி. யாருக்கு போட்டிங்க ஞாபகம் இருக்கா? இதில் விக்கெட் எடுத்து தான் ஞாபகம் இருக்குது. சரி, யார் விக்கெட் எடுத்தீங்க? மேக்ஸ்வெல் விக்கெட் எடுப்பேன். அவர் செம்ம ஃபார்மில் இருந்தாப்புல. ஆமாம், அவர் ரிவர்ஸ் ஸ்வீப்லேயே 6 அடிப்பார். அவர் விக்கெட் ஸ்விட்ச் ஹிட்லாம் பண்ணுவார். மிச்சில் ஸ்டார்க்கு இந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஃபஸ்ட்டு மேட்ச் 2020 அது செம்மையாக பண்ணிட்டோம், வின் பண்ணிட்டோம். செகண்ட் மேட்ச்சு தோற்றுட்டோம். தேர்ட் மேட்ச் வின் பண்ணால் சீரீஸ் வின்னு. நாங்கள் வந்து வின் பண்ணிட்டோம். எங்கேருந்தே மேட்சை எங்கேயே அடிச்சு கொடுப்பாரு. அடுத்து 50 ஓவர்ஸ் மேட்ச்சுக்கு நீங்கள் விளையாட போகிறீங்கன்னு எப்போ தெரிய வந்தது? சொன்னாங்களா இல்லை நட்டு யூ ஆர் கோயிங் டு ஸ்டே அப்படிங்கிற? இல்லை ஸ்டே தான். ஏன்னா நெட் பவுலராக இருக்கேன், எப்படி அதனால் இருக்கணும் சீரிஸ் முழுக்க எப்படி இருக்கணும். ஏன்னா ஒயிட் பால் தானே நம்மளை பார்க்குறாங்க. மேபி யாராவது இன்ஜூரினா ரிப்ளேஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ 2 மேட்ச் ஆகிடுச்சு, 2க்கு 2 லாஸ். அப்போது 3ஆவது மேட்ச் நான் அப்புறம் தான் சொல்கிறாங்க நீ ஆடுற அப்படின்னு. அந்த மேட்ச்சு 3 விக்கெட் நினைக்கிறேன், மேட்ச் வின்னு. ஸோ நீங்கள் உள்ளே வந்தாலே ஒரு சம்பவம், நல்ல சம்பவமாக நடக்குது. அதுவே ஒரு பாசிட்டிவ் சைனாக இருந்திருக்கும். செலக்டர்ஸ்க்கும் கோச்சுக்கும் செம ஃபீல் ஆகிருக்கும். ரொம்ப பிடிக்கும். நான் எப்போ கேட்டாலும் சொல்லுவேன், எனக்கு வந்து எங்கே நல்லா உனக்கு போலிங் போட பிடிக்குன்னா ஆஸ்திரேலியா பீச்சில் போட பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவேன். சாயிலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கண்டிஷன் அது மெயின் கண்டிஷன். பவுன்ஸ் நல்லா இருக்கும். ஸோ லைக் ஃபாஸ்ட் பவுலருக்குலாம் வந்து உங்களுக்கு அது ஒரு பெரிய கிஃப்ட் மாதிரி. அதெல்லாம் கிடைச்சதுன்னா அதெல்லாம் பெரிய விஷயம். நம்ம ஊரில் ஏன் அந்த மாதிரி சாயில் ப்ரிப்பேர் பண்ண மாட்டேங்கிறவா? இல்லை சாயிலோட கண்டிஷன் இருக்கா? நம்மளும் ப்ரிப்பேர் இப்போல்லாம் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். நல்லாவே பண்ணிட்டோம், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். இன்டர்நேஷனல் லெவலுக்கே வந்துச்சு எல்லாமே. இன்டர்நேஷனல் லெவல்லாம் பண்ணியாச்சு. நம்ம இங்கே ஆடுறதுலேயே நிறைய வந்துச்சு. 50 ஓவர்ஸ் ஆடி முடிச்சிங்க. அப்புறம் டெஸ்ட் மேட்ச், ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் வந்து தோத்துட்டோம். செகண்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து ட்ரான்னு நினைக்கிறேன். தேர்டு வந்து இப்போ 2 பேர் இன்ஜுரி ஆகிட்டாங்க, ஃபாஸ்ட் பவுலர். நானும் வாஷியும் உள்ளே வரோம். அப்போ தான் சிட்னியில் நடக்குது. உள்ளே வந்தோம், சரி ஓகே சூப்பராக அப்படின்னு செம்ம ஹாப்பி. அந்த டெஸ்ட் மேட்ச்சுக்கு ரெடியாகிரு அப்படின்னாங்க. 2 நாள் ஆச்சு. 3ஆவது நாள் தான் சொன்னாங்க நாளைக்கு மேட்ச்னா நீங்கள் சொல்கிறாங்க. சரி 2 நாள் ஆச்சா சொல்லியே அப்படின்னு பார்த்தா 3ஆவது நாள் தான் சொன்னாங்க 6 ரன். எனக்கு நான் பயம், இன்னும் பவுலிங் போகிறதில்ல. இல்லை மிச்சில் ஸ்டார்க்கு, ஹேசல்வுட்டு, பேட் கமின்ஸு. ஏன்னா அந்த பிச்சு கேபால் வந்து இது யாருமே ஜெயிச்சதே இல்லை. ஆமாம், கேபால் வந்து அது நான் அதை ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். 2 நாளையில் முடியுமா மேட்ச்சு. ஸோ அந்த மாதிரி பவுன்ஸ் பிச்சு.
அதில் 5 நாள் போச்சு. இதில் 6 பேர் புதுசு. நாங்கள் டெபு வேறு, நானும் வாஷிலாம். எனது 300, அவனது 301 கேப் நம்பர். அப்பா செம்ம ஃபீல். அது வின் பண்ணிட்டு அது ஒரு ரவுண்டு வந்தோம் பாருங்க, அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. கொடி தூக்கிட்டு. அவன் சீரீஸ் வின் இல்லை அது, செம டெஸ்ட் சீரீஸ், அது மறக்க முடியாத சீரீஸ். அதாவது இந்தியாவோடைய ஒன் ஆஃப் த மோஸ்ட் மெமரபிள் இன்னிங்ஸ். ஆமாம், ஹிஸ்ட்ரியிலே க்ரியேட் பண்ணது. ஏன்னா யாருமே இல்லை, எல்லாமே யங்ஸ்டர்ஸ். ட்ரெஸ்ஸிங் ரூமில் நிறைய விஷயம் நடக்கல, எப்பவுமே ஃபன்னாக தானே இருக்கும். ஃபன்னாக இருக்கும். யார் ரொம்ப ஃபன் பண்ணுவாங்க ட்ரெஸ்ஸிங் ரூமில்? எல்லாருமே ஓரளவுக்கு ஜாலியாக. இப்போ கோலி இருக்காங்க, சர்மா இருக்காரு, எல்லாம் இருக்காங்க இல்லையா? இப்போ அவங்க ஒரு பக்கம் அப்படியே ஜாலியாக பேசிட்டு அவங்க உங்களோட மிங்கிள் ஆவாங்க. என்னை எங்கேயுமே தனியாக விட மாட்டாங்க. ஒன்றா இருக்கிறப்போ இப்போ நாங்கள் ஒரே ஹோட்டலில் தான் இருக்கோம். இப்போ நான் சாப்பிட வரேன்னா, இப்போ எல்லோரும் உட்காந்துட்டு இருக்காங்கன்னா வாடா அங்கே உட்கார்றா அப்படிம்பாங்க. இப்போ லாங்குவேஜ் ப்ராப்ளம் அங்கே வந்து பரத்தருன்னு இருந்தார். ஆமாம், அவர் வந்து நம்ம இந்தியன் பவுலிங் தமிழ்நாடு பிளேயர், பவுலிங் கோச்சர் அவர் இருந்தார். ஸ்ரீதர் சார்னு ஒருத்தர் இருந்தார், ஃபீல்டிங் கோச். அதுக்கப்புறம் வாஷி இருந்தான், அஸ்வின் இருந்தார். அதுக்கப்புறம் வீடியோ அனலிஸ்ட் ஹரி இருந்தான். ஓகே, ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஊர் பசங்க இருந்ததுனால உங்களுக்கு கொஞ்சம் இல்லை. ஏன்னா நான் 3-4 வருஷம் இங்கே ட்ராவல் பண்ணேன் இல்லையா, அதில் எனக்கு அட்லீஸ்ட் கம்யூனிகேட் பண்ண தெரியணும்ல. அதனால் அது எப்படியானு பண்ணிவிடுவேன். தப்போ ரைட்டாக பேசிடலாம் அப்படின்னு ஒரு தைரியம் வந்துடுச்சு. ஏன்னா இதில் என்ன இருக்குது அப்படின்னு. ஸோ அதெல்லாம் அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் கூட விளையாடும் போது அவங்களுடைய அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு, நல்லா டாலாக இருப்பாங்க, வெல் பில்ட்டாக இருப்பாங்க. அந்த ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் நம்மளை எப்போயாவது பயமுறுத்துமா? நம்மளை கான்ஃபிடென்ஸை வந்து உடைக்க பார்க்கும். இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஜாப்பில் இருக்கீங்க, நீங்கள் ஏர் பொசிஷன் போனால் அவனும் ட்ரை தான் பண்ணுவான். 2 பேரும் ஒரே மாதிரி தான். இதில் நீங்கள் வந்து என் பாடி இப்படி இருக்குது அதனால அது வேஸ்ட், அதெல்லாம் இருக்காது ஸ்கில். பட் ஆனால் வந்து ஆஸ்திரேலியன்ஸ் வந்து நிறையா வந்து ஸ்லெட்ஜ் பண்ணுவாங்க. ஸ்லெட்ஜிங்னா உங்களுக்கு தெரியும்ல, வந்து பாலை போட்டுட்டு ஐ கான்டாக்ட் கொடுப்பாங்க, உங்களை பேசுவாங்க. நீங்கள் ஏதாவது நல்ல பால் போட்டிங்கன்னா அந்த பேட்ஸ்மேனை உங்களை கூப்பிட்டு திட்டுவான், வந்து இப்படி தட்டுற மாதிரி வந்து உங்களை டிமாரலைஸ் பண்ண. என்ன அந்த மாதிரி யாருமே பண்ணவே இல்லை. நான் அதை சிரிச்சுட்டே போய்டுவேன். இப்போ நீங்கள் வந்து சூப்பரான யார்கர் பவுலர் உங்களை நம்பி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஒரு பயங்கரமான யார்கர் எய்ம் பண்ணி போடும்போது டபார்னு ஒரு 4 6 அடிச்சா நம்மளுக்கு கண்டிப்பாக அதில் அது மாதிரி நிறைய மேட்ச் ஆடுறதில்ல, கண்டிப்பாக ஆகும். மறுபடியும் நெக்ஸ்ட் அது என்ன பண்ணுவோன்னா 6 அடிச்சோன்னு நம்மளுக்கு டிமாரலைஸ் ஆகிடும். எப்படி இருக்கும் என் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, தப்பு பண்ணிட்டோம், அதை வந்து கரெக்டாக பண்ணணும் நெக்ஸ்ட் பால் அப்படின்னு யோசிப்பேன் நான். எக்ஸிக்யூஷனில் எரர் பண்ணால் மற்றவங்க மேலே கோவப்பட்டு என் மேலே கோவப்பட்டு வேலைக்கில்ல, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், அதை எப்படி சரி பண்ணணும்னு பார்ப்பேன் நான். சரி, நமக்கு அது ஸ்கில் இருக்குது. அது ஒரு பால் தப்பு பண்ணுறதுல இல்லை, யாராக இருந்தாலும் யாருக்குனாலும் நடக்கும் அது. ஸோ அந்த மாதிரி யோசிக்க மாட்டேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து அதை ஃபுல்லராக கூட விழுந்தால் பரவாயில்ல, ஃபுல் டாஸ் ஆகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி யோசிப்பேன். இது ஒரு ஷாம்பு பாட்டில், இது விளம்பரம்லாம் பண்ண போகிறது கிடையாது. ஷாம்புன்னா நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயத்தை நான் வாஷ் பண்ணி விடணும் அப்படின்னா, அது உங்களோட ஹேபிட்டாக இருக்கலாம். அப்படின்னா எதை வாஷ் பண்ணி விடணும்னு நினைக்கிறேன்? கண்டிப்பாக ஹேர் தான். நான் விளாட்றதுக்கு அவ்வளோ சொட்டிருக்கோம், கண்டிப்பாக ஹேர் தான் சொல்லுவேன். ஓகே, அடுத்தது ஒரு மேட்ரு ஒன்று வச்சுருக்கேன், கத்திரி. அது ரிப்பன் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. வேறு என்னென்னு சொல்லுங்கள், அது சொல்லுங்கள். அடுத்தது பேப்பர் கட் பண்ணலாம், நேராக கட் பண்ணலாம், மெயினாக தாடி கட் பண்ணலாம், ஏர் கூட கட் பண்ணலாம். கரெக்டாக நீங்கள் பிராண்டோட சிங்கில் இருக்கீங்க. நான் அது கேட்கல, ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்து கட் பண்ணி விடணும் அப்படின்னா, கூட இருந்தே நமக்கு ஏதாவது பண்ணுறவங்க நமக்கே தெரியாமல். ஸோ அந்த மாதிரி விஷயத்த கட் பண்ணி விடலாம். கட் பண்ணி விடுறது நல்லது. ட்ரிம்மர், ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம ட்ரிம் பண்ணணும் நட்டுவோட லைஃப்பில் அப்படின்னா எதை ட்ரிம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? என் இன்ஜுரிஸ் தான் சொல்லுவேன், அவ்வளோ ஆயிருக்கு. அது எப்படி ரெக்கவர் பண்ணுறீங்க நீங்கள்? ஒவ்வொரு டைம் அந்த மசில் மறுபடியும் அதே ரீகெயின் பண்ணி அது நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நான் நிறைய தேங்க்ஸ் சொல்லணும்னா என்னோடய ஃபிசியோ ஷாம்னாவும் தனானாவும் தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க என்கிட்ட என் கூட 15 வருஷமாக இருக்காங்க. ஸோ அவங்க தான் என்னை வந்து ஃபஸ்ட்டு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு போவாங்க. இவர் ஃபிசியோ அந்த தெரப்பி பண்ணுவார், அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுவார். அவர் வந்து அவரை கேட்டுட்டு என்னென்னா ஸ்ட்ரென்த்து பண்ணி இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ணுவாங்க. நாங்கள் 2 பேரும் நல்ல இது இருக்கும், ரிலேஷன்ஷிப், நல்ல ரிலேஷன்ஷிப் தான். ஏன்னா 5 வருஷமாக எங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இன்ஜுரின்னு வரப்போ அவங்க சொல்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணுவேன். இன்னொன்று நான் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுவேன். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் ஸ்பீடாகவும் ரெக்கவரி ஆகாது. எப்படியும் இப்போ எனக்கு சர்ஜரி இதாச்சுன்னா கிட்டத்தட்ட எனக்கு 6 மாதம் 8 மாதம் ஆகும். ஃபஸ்ட்டு 3 மாதம் கண்டிப்பாக எதுவுமே பண்ண முடியாது. இந்த வெறும் ட்ரீட்மெண்ட்டு, லைட் மூவ்மெண்ட் தான் பண்ண முடியும். ஸோ போக தான் இம்ப்ரூவ் ஆகும். எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ஸ்டேஜில் ஸ்டார்டிங்லேருந்து நிறையா பார்த்துட்டேன், நிறையா நிகழும் பார்த்துட்டேன். நிகழ் இன்ஜூரி நிறையா இருந்தது, ஷோல்டரில், இங்கே கிராயின் எல்லாம். ஸோ அது ரெக்கவர் ஆகிட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்து 2 மந்த் அப்படி ஆகிடுமா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என் மென்டலி எப்படி ஆயிடுச்சுன்னா, என்னோட மைண்டு எது வந்தாலும் பார்த்துக்கலாம், அது 1 வருஷம் தானே பார்த்துக்கலாம், சரி பண்ணிடலாம்.
பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் தாட் வந்துச்சு. மைண்ட் வந்து ரொம்ப கிளியர் ஆகிடுச்சு. சூப்பர் கண்ணா. சரி, இது ஒரு ஹைப்போதட்டிக்கல் கொஸ்டின், ஓகேவா? ஒரு மேட்ச் ஆடுறீங்க, கடைசி ஓவர் நீங்கள் தான் போடணும். 5 பால் போட்டிங்க, கடைசி பால் போடணும். நீங்கள் ஆப்போனன்ட் டீமை 6 ரன் அடிக்கணும். அந்த பக்கம் இருக்கிறது தோனி. இப்போ நீங்கள் போடுற பால் யார்கராக இருக்குமா, இல்லை ஸ்லோ பவுன்சராக இருக்குமா, இல்லை என்ன டெலிவரி போடுவீங்க? என்னோடய ஸ்ட்ரென்த்துக்கு நான் போடுவேன். என்னோடய ஸ்ட்ரென்த்து யார்கர் தான். அது நான் என் மேலே நம்பிக்கை வச்சு நான் அதை ட்ரை பண்ணுவேன். அவரோட ஸ்ட்ரென்த்து ஹெலிகாப்டர் சைடு அடித்தா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அவர் யார்கர் தானே 6 அடிப்பார். கண்டிப்பாக அதுக்கு தான் நிற்பார். நானும் அதுக்கு தான் போடுவேன். மேபி வைடாக இருக்க ட்ரை பண்ணுவேன். தலைக்கு நீங்கள் தோனிக்கு நீங்கள் பவுல் பண்ண ஞாபகம் இருக்கா? ஒரு 6 அடிச்சுட்டாரு 1 or 2 மீட்டர். அப்போ 6 அடிச்சப்போ தோனி ஏன் பால் அடிச்சாரு அடிச்சிங்களா? ஐயோ தோனி அடிச்சாரு அடிச்சிங்களா? தூரம் அடிச்சாரு தான் யோசிச்சேன். நெக்ஸ்ட் பாலே விக்கெட் எடுத்துகிட்டு வேறு. இப்போ அவர் 6 அடிச்சதப்போ ஒரு வருத்தம் இருந்திருக்கும். அடுத்த பாலே நம்ம விக்கெட் எடுத்துட்டோம். தோனி விக்கெட்டை நம்ம எடுத்துட்டோம் அப்படிங்கிறப்போ ஒரு இல்லை, நான் பார்த்தீங்களா அதில் ஏதோ செலிப்ரேஷன் பண்ணேன். இல்லை பண்ணல, பட் உள்ளுக்குள்ளே இருக்கும்ல. நீங்கள் எப்போவுமே செட்டிலாக தான் வச்சுக்குவீங்க. கண்டிப்பாக என்ன மாதிரி ஆளுங்க பசங்க வில்லேஜ்லேருந்து வர பசங்களுக்குலாம் ரொம்ப பெரிய விஷயம் இது. ஸோ நான் வந்து தோனி விக்கெட் எடுக்கணும், ரோஹித் சர்மா, பொல்லாடு, ஆண்ட்ரூ ரசல், ஸோ இந்த மாதிரி ஆசை இருக்கும்ல அந்தந்த டீம் ஆடுறப்போ. அது நடக்கிறப்போ கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே கண்ணா, உங்களால் மறக்க முடியாத ஒரு யார்கர் நிறைய இருக்குது. நான் எதை சொல்கிறது, ஏதோ பிக் பண்ணுங்கள். அது இன்டர்நேஷ்னல் மேட்சாக இருக்கலாம். அந்த யார்கர் நான் நெயில் பண்ணேன், சொல்லி எடுத்தேன், அந்த மாதிரி. சொல்லி எடுத்துல இல்லை, என்னோடய ஸ்ட்ரென்த்துக்கு போட்டது அதான் சொன்னேன்ல, அந்த ஏபிடி வில்லியர்ஸ் விக்கெட் தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. உங்கள் டிஎன்பியில் நிறைய எடுத்துருக்கேன் அந்த மாதிரி. அப்படியா? செமையா, அது ரொம்ப பிடிக்கும் நான் அந்த விக்கெட்ஸ்லாம். பட் ஏபிடி இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஏபிடி கூட அதுக்கப்புறம் அவுட் பண்ணிட்டு. ஏன் அது இவ்வளோ பெரிய விஷயம், 360 அடிக்கிறவரை விக்கெட் எடுக்கிறோன்னா அது பெரிய விஷயம் இல்லை. ஆமாம், அது ஆர்சிபிக்கு வந்து அவங்களோட ஃபேன் பேஸு நம்மளை பயமுறுத்துவாங்க. அவங்க பிளேயர்ஸ் 11 பேர் எல்லாமே அவங்க வேறு விளையாடுவாங்க அவங்களோட சேர்ந்து. ஏபிடி அதுக்கப்புறம் வந்து பேசினாரா அவங்ககிட்ட? இப்போ போஸ்ட் மேட்ச்சில் வந்து பேசியிருக்காரா? இல்லை, நான் யாருக்கிட்டையுமே அவ்வளோ கம்யூனிகேட் பண்ண மாட்டேன். நான் வந்து கை கொடுத்துட்டு ஓகே வெல் பிளேடு அது மட்டும் சொல்லிட்டு போயிடுவோம். அது எல்லாருமே அப்படி தான் பண்ணுவாங்க. அப்படியா? ரொம்ப தெரிஞ்சவங்க க்ளோஸாக இருந்தால் அப்படி பேசுவாங்க. ஓகே. எந்த கோச்சோட அட்வைஸ் வந்து இன்னும் உங்கள் மைண்டில் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கு? இன்னும் நான் போன எல்லா இடத்துலையுமே கோச்சஸ் வந்து சொல்கிற விஷயத்தை நான் வந்து கேட்பேன். ஈவன் லீக்காக இருக்கட்டும், ஒரு பிளான்ஸ் இந்த மாதிரி பண்ணுறேன், இது எக்ஸிக்யூட் பண்ணலாமா அப்படின்னு கேட்பேன். டிஎன்பிஎல்லையாக இருக்கட்டும், ஐபிஎல்லாக இருக்கட்டும். அது ஐபிஎல்லில் வந்து கோச்சோட கேப்டன் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும். முத்தேன் முரளிதரன் சார், அதுக்கப்புறம் விவிஎஸ் லக்ஷ்மண் சார், டெல்லியில் வந்து ஹேமங் பதானி சார் அவங்க, அதுக்கப்புறம் வேணுகோபால் சார், ஸோ முனாப் பட்டேல், ஸோ இவங்க கூடலாம் நல்ல ஒரு க்ளோஸில் இருப்பீங்க. பட் அவங்க சொல்கிற ஏதாவது ஒரு விஷயம், நட்டு இது மைண்டில் வச்சுக்கோ, நட்டு இதுதான் நீ இதை தான் பண்ணணும், அந்த மாதிரி எதுவும் என்னை வந்து நான் விளாண்ட வரைக்கும் நான் சொல்கிறேன். ஆனஸ்ட்டாக உண்மையை சொல்கிறேன், நீ கரெக்டாக பண்ணுற, நீ அதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்ருவாங்க. ஓ, அதுவே பெரிய விஷயம் தான். பெரிய விஷயம் இல்லை. அப்போ ட்ரஸ்ட் வந்துடுது, அதை நம்ம ஒழுங்காக பண்ணக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கை கொடுக்குறதே பெரிய. அது எப்படி கொடுத்தேன்னா பேட் கமெண்ட்ஸ் இப்போ லாஸ்ட் எல்லா டைமும் என்னை வந்து ட்ரஸ்ட் பண்ணி கொடுப்பாரு. சரி, உங்கள் யார்கர ஒரு சூப்பர் ஹீரோவோட கம்பேர் பண்ணால் எந்த சூப்பர் ஹீரோவோட? அப்படி சொல்கிறீங்க? அயன்மேன். அயன்மேனா? ஒய் அயன்மேன் பிடிக்கும். மார்வல்லாம் பார்ப்பீங்களா? அப்படிலாம் வா. வேறு என்ன கேரக்டர் பிடிக்கும் மார்வலில்? எல்லாமே பார்த்தா பிடிக்கும். அவங்க இதுதான் அதுதான் அவெஞ்சர்ஸ் பிடிக்கும். ஓகே. நீங்கள் ஒரு டீம் கேப்டன் பண்ணுறீங்க, ஒரு டெத் ஓவர் வருது அப்படிங்கிறப்போ இந்த கடைசி ஓவர் 12 ரன் அடிக்கணும் ஆப்போசிட் டீமு, பெரிய பேட்ஸ்மேன் நிற்கிறாரு. அப்போது நீங்கள் பவுலிங் போடாமல் இன்னொரு பவுலர் வந்து சஜஸ்ட் பண்ணணும், இங்கே இந்த பையன் போட்டால் கரெக்டாக போடுவான் அப்படின்ட்டு. பெரிய சாமி தான், பட் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நல்ல பவுலர் கூட. அவன் வந்து அவனுக்கும் சின்ன சின்ன நிகழ் நிறையா வந்ததுனால அவனால் அடுத்த ஸ்டெப் போக முடியல. எஸ்சிக்கு முத்து பையன், யங்ஸ்டர்ஸ் அந்த பையன் இருக்கான். எஸ்சிக்கு முத்து இல்லாட்டி பெரிய சாமிட்டு கொடுத்து நீ போடுறான்ருவீங்களா? கண்டிப்பாக 2 பேர்த்தில் யாராவது. கேட்ச் இட் ஆர் ட்ராப் இட். ஓகேங்களா? ஓப்பனிங் ஸ்பெல்லா டெத் ஓவரா? ரெண்டுமே. இப்போ புது பாலில் போடும்போது ஒன்று இருக்கும், பழைய பாலில் போடும்போது. நான் எல்லாருமே அப்படி தான் நினச்சிட்ருக்கேன். ஆக்சுவலாக நான் நியூ பாலும் போடுவேன், அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் நியூ பால். ஸோ இப்போது ரீசெண்டாக ஸோ எனக்கு ரெண்டுலேயுமே போட பிடிக்கும். பட் ஆனால் அந்த ரிவர்ஸ் ஸ்விங்லாம் வந்து பால் கொஞ்சம் பழசானால் தான் நல்லா வரும், யார்கர் நல்லா வரும்னு சொல்லுவாங்க, க்ரிப்பு பெட்டராக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம், நீங்கள் 2-3 ஓவர் 4 ஓவருக்கு அப்புறமே பால் வந்து நல்ல க்ரிப் ஆகிடும். ஓகே கண்ணா, ரெட் பால் வாட் கம்ஸ் இன் யுவர் மைண்ட்? கேபா டெஸ்ட்டு தான் அதுதான் என்னோடய மைண்டில் இருக்கும். பட் தமிழ்நாடுக்காக நிறைய மேட்ச் ஆடிருக்கேன்.
அதுவும் என்னோடய மைண்டில் இருக்கும். ரெட் பால். பட் நீங்கள் ரெட் பாலா ஒயிட் பாலான்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரெட் பால் தான் பிடிக்கும் ஆக்சுவலாக. ஸோ இங்கே நிறையா இன்ஜுரிஸ் வரதுனால நான் வந்து ஒர்க் லோட் அதிகமாக இருக்கிறதுனால நான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் வந்து ஒயிட் பாலில் பண்ணுறேன். ஓகே. ஐ ஹாவ் அ ஷூ. இந்த ஷூ பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? புது ஷூ இது. ஃபஸ்ட்டு ஸ்பைக்ஸ் வாங்கி கொடுத்த அவர் பேர் சுரேஷ் சார். அவர் தான் என்னை வந்து ஃபஸ்ட்டு அந்த செகண்ட் டிவிஷனில் செலக்ட் பண்ணார். நான் யாருன்னே தெரியாத என்ன ஒரு பையனை வந்து செலெக்ஷன் பண்ணார். அவர் பார்த்துட்டு தான் ஸ்பைக்ஸ் போட்டு ஆட மாட்டேடான்னாரு. இல்லை சார் என்கிட்ட ஷூன்னு உடனே போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தா அவர் தான் நான் வருது. அவர் பேர் ஸ்வீட்டி சார்னு சொல்லுவாங்க. ஸ்வீட்டி சார். ஆனால் அவர் பேர் சுரேஷ். இப்போ சுரேஷ் சார் தான் என் மைண்டில் வராரு. கண்டிப்பாக ஸ்பைக்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ஷூ வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆமாம். நீங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுற ஏதாவது ஒரு பிரின்சிபலோ ஒரு விஷயத்தையோ அடுத்த ஜென்ரேஷனில் கிரிக்கெட் ஆடணும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணால் என்ன விஷயம் நட்டுவது? பசங்க நிறைய பேர் உங்களை பார்த்து வரணும்னு நினைப்பாங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறது? நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் எந்த துறையினாலும் தேர்ந்தெடுங்க, பிரச்சனை இல்லை. பட் அதுக்கு நீங்கள் உண்மையாக உழைக்கிறீங்களான்னு ஒன்று இருக்குது. அது உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ முன்னாடி வழிகளே இல்லைன்னாங்க, இப்போ நிறையா வழிகள் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. என்னென்னா இப்போ இருக்கிறவங்க அதை வந்து சரியாக யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க. இன்னொன்று, அது கடினமாக உழைச்சா ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போக முடியும். நீங்கள் எல்லோரோட வாழ்க்கையிலும் ஒரு வழிகாட்டி கண்டிப்பாக இருப்பான். ஸோ என் வாழ்க்கையில் ஒன்று இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக கடந்து வந்திருப்பீங்க. ஸோ அவங்கள கண்டிப்பாக பிடிச்சி ஒரு வே கிடச்சிதுன்னா நீ அங்கேருந்து சக்ஸஸ் பண்ண பார்க்குறதுக்கு நீ என்னன்னாலும் பண்ணலாம். கடினமாக உழைக்கணும், விடாமுயற்சி, தைரியமாக இருக்கணும். எந்த டைம்லேயும் நீ வந்து மனசை தளர விடக்கூடாது. நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் வரும் ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும். அதை நம்மளை ஃபேஸ் பண்ணுறதுக்கு காரணம் நம்மளோட தைரியமும் தன்னம்பிக்கையும். ஸோ இதெல்லாம் அவன் எப்படியே எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து ஒவ்வொரு வருஷமும் நான் சொல்கிறேன், எனக்கு இன்ஜுரி ஆகுது, நெக்ஸ்ட் இயர் என்னால் பர்ஃபார்ம் பண்ணணும். நான் அதை உண்மையாக லவ் பண்ணுறேன். ஸோ நான் 100%ங்கிறது 200% எஃபர்ட் போடுறேன். இன்னும் கற்றுக்க பார்க்குறேன். தைரியமாக இருக்கணும், தன்னம்பிக்கையாக இருக்கணும். அந்த வாரத்துக்கு லைன் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும்போது தோண்டு போகக்கூடாது. கண்டிப்பாக. ஓகே. விடாமுயற்சி ஒன்று கண்டிப்பாக. எல்லாம் அஜித் படம் ரைட்டில் இல்லை. நான் அது ஏன் சொல்லுவேன்னா, நான் எல்லா இடத்துலையும் நான் வந்து இது ரொட்டீனாக சொல்லுவேன் எல்லாருக்கிட்டையும். ஏன்னா தானோன்னு பண்ணக்கூடாது. இது உண்மையாக நீ அதுக்கு உழைக்கிறியா? இப்போ நீங்கள் உங்கள் ஃபீல்டாக இருக்கட்டும், இப்போ அவங்களையாக இருக்கட்டும், நான் எப்படி சொல்லுவேன், உங்கள் இதில் நீங்கள் உண்மையாக இருக்கீங்களா? அதில் 100% நம்ம கொடுக்கணும். கொடுத்தீங்களா நீங்கள் எங்கேனாலும் மேலே வரலாம். என்னைக்குனாலும் அந்த காற்றுள்ள வந்து மேலே வந்து தான் அமுக்க முடியாது. என்னைக்காவது நாள் வெளில வந்துடும். ஒரே ஒரு விஷயத்தோட பேச்சு முடிக்கலாங்கண்ணே. உங்களோட அகாடமி எப்படி போயிட்டுருக்கு? அகாடமியில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? என்னோடய ட்ரீம் அது எப்படி சொல்கிறது, நானும் இங்கே நான் கிரவுண்டில் சும்மா டென்னிஸ் விளையாட்டுறவே பேசியிருந்தோம், ஊரில் ஒரு அகாடமி ஆரம்பிக்கணும்டா அப்படின்னு. அது இவ்வளோ சீக்கிரம் நடக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷம். அது என் ஊரில் அங்கே ஆரம்பித்தது தான் இன்னும் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. சின்ன பூம்பட்டியில். ஸோ இப்போ அங்கேருந்து தான் பெரியசாமி, கௌதம் நிறைய பேர் இங்கே டிஎன்பியில் ஆடிருக்காங்க. அப்புறம் Under-14, Under-16 ஆடுறாங்க. இல்லை கிரிக்கெட் தெரியாத வந்த பசங்கள்லாம் அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற கிராமப்புறங்களில் இருக்கிற பசங்களுக்கும் அந்த டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கிற பசங்களுக்கும் டர்ஃப் விக்கெட்னா என்னன்னு தெரியாது. ஸோ மெயின் திங் நான் வந்து நானும் எங்கள் அண்ணா சொன்னது என்னென்னா, டர்ஃப் விக்கெட் போடலாம், எவ்வளோ செலவானா பரவாயில்ல. ஸோ நீ அதை பண்ணு. அதுலேருந்து எவனா ஒருத்தர், ஏன்னா அங்கே மேட்டிங்கில் ஆட்டு இங்கே வந்து டர்ஃபில் ஆடுறப்போ கஷ்டப்படுறாங்க. கரெக்ட். ஸோ அந்த ஒரு நோக்கத்தில் ரெடி பண்ணும்போதே ஒரு இன்டர்நேஷ்னலுக்கு ரெடி பண்ணுறோம். ஆமாம், அந்த மாதிரி தான் பண்ணோம். இன்னொன்று ஜிம்மு, அங்கேயே ஜிம் இருக்குது. ஃபுட்டெல்லாம் கொடுத்துருவீங்களா? மெஸ் இருக்குது. வெளி டீம்லேருந்து வராங்க இல்லையா, ஆமாம், அவங்க நிறைய டோர்னமெண்ட் நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம். இப்போ கேட்டகரி வைஸ் நிறையா பண்ணுவோம். ப்ராக்டிஸ் பண்ணுறதோட ப்ராக்டிக்கலாக நீ மேட்ச் ஆடுறதா நிறையா கற்றுப்பேன். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், நிறைய மேட்சஸ் ஆட வைப்போம். ஸோ அப்போ தான் நிறையா வெளி டீம்லேருந்து வரப்போ ஆடுறப்போ அவனுக்கு என்ன தெரியும், எவ்வளோ தப்பு பண்ணுறேன்னு அப்போ தான் தெரியும். நீங்கள் 4 நெட்ஸ்குள்ளே ஆடுறப்போ நீங்கள் என்ன தான் பண்ணாலும் உனக்கு நல்லா ஆடின மாதிரி தான் தெரியும். கரெக்ட். ஸோ நாங்கள் அந்த மாதிரி நிறைய மேட்ச் கண்டக்ட் பண்ணுவோம், டோர்னமெண்ட் நடத்துவோம். ஸோ அப்போ வந்து வெளியிலேருந்து வரவங்களுக்கு நாங்கள் என்ன ஃபுட்டு கேட்குறாங்களோ அதை பண்ணி கொடுத்துருவோம். ஹோம்லி ஃபுட் தான், வீட்டிலேருந்து தான் வரும். வெரி குட். ஸோ அதே மாதிரி டார்மெண்ட்ரி இருக்குது, அங்கேயே தங்குறதா தங்கிக்கலாம். இது எல்லாமே கிரவுண்டுக்குள்ளே இருக்குது. இது எல்லாமே ஒரே ஃபெசிலிட்டிக்குள்ளார வச்சுருக்கேன். ஸோ எதிர்கால இந்திய கிரிக்கெட்டர்ஸ், இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் உங்கள் அகாடமியில் வளர்ந்துட்டு இருக்காங்க. எத்தனை பேர் ஷைன் ஆவாங்கன்னு தெரியல. ஆனால் அங்கே நடந்தால் ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக. அதாவது என்னென்னா, நான் ஒரு இடத்த நான் அடைஞ்சேங்கிறத தவிர எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்மளை மாதிரி வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறதே பெரிய எண்ணம். அதுக்காக ஒரு ஃபெசிலிட்டி பண்ணியிருக்கீங்க. உண்மையிலே என்டையர் டீம் நேச்சுரல்ஸ், வி ஆர் சூப்பர் ப்ரௌட் ஆஃப் யூ. இந்த பாட்காஸ்ட்டில் வந்து தம்பி நட்டு கூட இவ்வளோ ஜாலியாக உட்காந்து இவ்வளோ ஃபிலாசபிக்கலான விஷயம்லாம் நான் பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் நீங்கள் எல்லாமே இதயத்திலிருந்து பேசுகிறீங்க, நேச்சுரலாக இருக்குது. அது வந்து ரொம்ப அருமையாக இருந்தது நட்டு. எனக்கு டைம் போனதே தெரியல. ஸோ என்டையர் டீம் சார்பாக உங்களுக்கு நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் அடுத்தது நிறைய சக்ஸஸ் கொண்டு வரணும். நீங்கள் நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும், நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணணும். நம்மளாம் ஒரே ஊருக்காரங்க,
நீங்கள் சின்னப்பம்பட்டி, நான் கொண்டலாம்பட்டி, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். பட் எண்ட் ஆஃப் த டே என்ன தான் ஊருக்கார கனெக்ஷன் வந்தாலும் நம்ம செய்கிற ஒரு விஷயம் 4 பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக மாறணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் ஒரு உதாரணமாக இருக்கீங்க. தேங்க்யூண்ணா. நான் சொல்கிறது என்னென்னா இன்ஜுரி ஃப்ரீயாக இருக்கணும் நீங்கள் அப்படின்னு வந்து நான் வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ நட்டு. தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி அன்ஃபில்டர்டில் நேச்சுரல்ஸ் வழங்கக்கூடிய அன்ஃபில்டரில் நட்டு வந்து ரியலி அன்ஃபில்டர்டாக நிறைய விஷயங்களை பேசினார். நெக்ஸ்ட் அன்ஃபில்டரில் இன்னும் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டோடு உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர். லவ் யூ.